ஈழ யுத்தம் முடிஞ்ச வரை நம்மளால் யாரும் போக மாட்டேன்ட்டாங்க. ஏஆர் ரஹ்மான் உட்பட நல்ல வல்லங்க யாரும் இல்லை. உங்களுக்கு கோடியே வேண்டாம், லட்சம் வேண்டாம். நமக்கு ஒரு ஜாதி பின்னணி வேணும். உடனே ஆரம்பிச்சது தான் தமிழ்நாடு முக்குளத்தூர் புலிப்படை. சாதியை போய் ஒழிஞ்சுக்குவாங்க. ஒழிஞ்சு நேராக போய் சசிகலா காலில் விழுகிறாரு. சசிகலா திருவாடனை தொகுதி கொடுத்து எம்எல்ஏ ஆயிடும். ராஜபக்சே தமிழருடைய இன விரோதி. இது எதுக்கு அங்கே போய் இசை கட்சி நடத்துறாரு 2010? நீங்க சொன்னதானே கருணாஸ் அவர்களே, நீங்க தான் எடப்பாடி சொல்றீங்க 21 லட்சம் வெளியிட்டுருவேன். என்ன ரகசியம்? ஏதோ ரகசியம் இருந்தால் தானே. பணம் கொடுக்கல் வாங்க ரகசியம் கிடையாது. அதை தாண்டி ஏதாவது பாலியல் ரீதியாக இருந்தால் தான். அதிமுக திமுகவில் இருந்தா விஜயதரணி நீங்கள் ஸ்டேட் மினிஸ்டர் இல்லை சென்ட்ரல் மினிஸ்டர், அதுக்கான தகுதிகள் எல்லாம் கூடிய விரைவில் வெளியே வச்சுக்கோங்க. பிஜேபியிலேருந்து இந்த விஜயதரணி வெளியேறுகிறான் சேர்ந்தன்னைக்கு நான் சொல்கிறேன். கேள்விக்கணைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் குறித்து நம்முடன் விவாதிப்பதற்காக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பல பேர் உங்கள் மேலே பல வழக்குகள் போட்டிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கருணாஸ் அவர் ஒரு வழக்கும் போட்டிருக்காரு. அதே மாதிரி கமிஷன் ஆஃபீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. என்ன நடந்தது சார்? என்ன மேட்ரு? அதாவது கூவத்தூர் ரகசியங்களை வெளியிடுவேன் கருணாஸ் தான் சொல்கிறாரு. எப்போ? நீங்கள் 2017 வாக்கில். என்ன ரகசியம்? இவர் அதிமுக உறுப்பினர் அல்ல. இவர் முக்குளத்தூர் புலிப்படை ரெட்டையில நிற்கிறாரு. ஆனால் இவர் ஒரு கட்சி. இவர் கட்சி ஆரம்பிக்க வேண்டிய தேவை ஏன் வந்ததுன்னா, அந்த வரலாறு மக்களுக்கு போய் சேரட்டும். இவர் 2009 ஈழ பிரச்சனை முடிஞ்சது. ஈழ பிரச்சனை முடிந்த பிறகு அதுவரை இலங்கையினுடைய சுதந்திர தினத்துக்கு குடியரசு தினத்துக்கு தமிழ்நாட்டிலிருந்து இசை கலைஞர்கள் போய் நிகழ்ச்சி நடத்துவாங்க கொழும்புல. இது வருஷம் நடக்கும். இந்த யுத்தம் நடந்த காலத்தில் அது நடக்கிறது இல்லை. யுத்தம் முடிவுக்கு வந்த பிறகு நீங்கள் இலங்கை சுதந்திர தினம் குடியரசு தினம் 2 நாளுக்கும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான இசை நிகழ்ச்சி நடக்கும். அதில் தமிழ்நாட்டிலேருந்து இசைக்கலைஞர்கள்லாம் போவாங்க. இது அங்கே இருக்க கொழும்பு தமிழர்கள் பூரா பார்ப்பாங்க. அப்போ மேட்டுக்குடி தமிழர்களுக்காக இலங்கையில் என்ன நடக்கும்? அந்த தமிழ்நாட்டை சேர்ந்த இசைக்கலைஞர்லாம் போய் ஒரு 2-3 நாள் ஒரே கலை நிகழ்ச்சி நடக்கும். சரி. ஈழ யுத்தம் முடிஞ்ச வரை நம்மளால் யாரும் போக மாட்டேன்ட்டாங்க. ஏஆர் ரஹ்மான் உட்பட நல்ல வல்லங்க யாரும் இல்லை. உங்களுக்கு கோடியே வேண்டாம், லட்சம் வேண்டான்ட்டான். ஆனால் நடத்தியே ஆகணும். அப்போ கருணாஸ் போய் கலந்துக்கிறார். கருணாஸுடைய மனைவி கிரேஸ் ஒரு இசைக்குழு வச்சுருக்காங்க. இந்த குழுவை கூட்டிகிட்டு போய் எங்கே கலந்துக்கிறாரு? இலங்கையில் கலந்துக்கிறாரு. இப்போது கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. இந்த வரலாறு மக்களுக்கு போய் சேரணும்ல. ஆமாம். நான் 45 வருஷமாக எல்லா கதையும் பார்த்துட்டு இருக்கிறவன். அப்போது இதுதான் கருணாஸ் இங்கே வந்தோடனே பயங்கர எதிர்ப்பு வருது. நீ எப்படியா போகலாம்? யாருமே நாங்கள் போல, நீ எப்படி போகலாம்? 50 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா கொடுத்து நீ போயிடலாமா? உடனே பார்க்காரு, ஓ நம்மளை அந்நிய போட்டு போயிடுவோம், நமக்கு ஒரு ஜாதி பின்னணி வேணும். உடனே ஆரம்பித்தது தான் தமிழ்நாடு முக்குளத்தூர் புலிப்படை. இது நீங்கள் யார் பாதிக்கப்படணும் எங்கே போய் ஒழிஞ்சுக்குவாங்க? சாதியில் போய் ஒழிஞ்சுக்குவாங்க. ஒழிஞ்சு நேராக போய் சசிகலா காலில் விழுகிறாரு. சசிகலா திருவாடனை தொகுதி கொடுத்து எம்எல்ஏ ஆயிடுறாரு. இதுதான் இவர் அரசியலுக்கு வந்த கதை. ராஜபக்சே தான் இவருக்கு தலைவர். வேற என்ன எப்படி எடுத்துக்கிறது சொல்லுங்க? ராஜபக்சே தமிழருடைய இன விரோதி. இவர் எதுக்கு அங்கே போய் இசை கட்சியை நடத்துறாரு 2010? 25 லட்ச ரூபா வாங்கியிருப்பாரா இல்லை 50 லட்ச ரூபா வாங்கியிருப்பாரா? நீ எப்படி நம்ம தேவர் இப்படி அரசியல் பண்ணாரு? முத்துராமலிங்க தேவர் பற்றி உனக்கு என்ன தெரியும்? நேதாஜியினுடைய படை தளபதி. நேதாஜி பிரிட்டிஷ்காரனுக்கு எதிராக ஆயுத முனையில் துப்பாக்கி முனையில் தான் சுதந்திரம் வேணும்னு சொன்னவருடைய படை தளபதி தான் தேவர். முத்துராமலிங்க தேவர் ஐயா கடைசி வரை சுபாஷ் தொடர்பில் இருந்தார். ஃபார்வர்டு பிளாக்ங்கிறத யாருடைய கட்சி? சுபாஷ் சந்திர போஸுடைய கட்சி.
உலகம் பூரா தேடுறான் சுபாஷ் சந்திர போஸை. ஆனால் இவரோட தொடர்பில் இருந்தார். இவர் சுபாஷ் சந்திர போஸுடைய தென்மண்டல தளபதியாக இருந்தவர். இவ்வளோ பெரிய வீர வரலாறு உள்ள ஒரு பேரை தமிழ்நாடு முக்குளத்தோர் புலிப்படை அவர் தேவரையா போட்டா போட்டு வச்சிருக்கேன். நீ எங்கே போய் என்ன எங்கே போய் பண்ண? இலங்கையில் போய் ராஜபக்சே ட்ரம்ஸ் அடிச்சுட்டு வந்திருக்கேன். அப்போது இதுதான் கதை. இவர் கூவத்தூர் ரகசியத்தை வெளியிடுவேங்கிறாரு. என்ன ரகசியம்? ஏதோ ரகசியம் இருந்து கிடைச்சா வெளியிடுறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொன்னதானே கருணாஸ் அவர்களே, நீங்கள் தான் எடப்பாடி சொல்கிறீங்க கூவத்தூர் ரகசியத்தை வெளியிட்டுருவேன். என்ன ரகசியம்? இப்போ கடைசியாக பார்த்தா ஏவி ராஜ் என்ன சொல்கிறாரு? ஒரு நடிகை கதையை சொல்கிறாரு. 30 நடிகைகள் போனதாக சொல்கிறாரு. 30 நடிகைகள் போனதாக சொல்கிறாரு. நம்ம பாவம் பெண்கள், நம்ம எப்பவும் பெண்கள் பக்கம்தான். அதனால் நம்ம அதை விமர்சனம் பண்ணக்கூடாது. சரியா? அது யாராக இருக்கட்டும். அப்போது இது யார் பேர் வழக்கு போட்டிருக்கணும்? ஏவி ராஜு மேலே வழக்கு போட்டிருக்கணும். யோ வாயா, நான் என்ன நீ பார்த்தியா? இல்லை யாராவது பெண்கள் என் பேரை சொன்னாங்களா? அங்கே நீ யாராவது பணம் கொடுக்கும்போது பார்த்தியா? என்ன நடந்தது? எல்லாரும் ஃபோனை பிடிங்கி வச்சுட்டாங்க. கருணாஸ் ஃபோனை பிடிங்கி வைக்கலைங்கிறார் ராஜு. இதை நிரூபிக்க வேண்டிய கருணாஸ் இப்போ கமிஷன் ஆஃபீஸுக்கு போயிட்டு இருக்காலும் எந்த பலனும் இல்லை. அதை பற்றி நீங்கள் பேசுனதுனால உங்கள் மேலே வழக்கு எப்படி நீங்கள் பேசலாம்? ஏவி ராஜு இதை சொல்லைன்னா கருணாஸ் யாருக்கு தெரியும்? அவன் பேச வேண்டிய அவசியமே இல்லையே. கருணாஸே சொல்றாரு கூவத்தூர் ரகசியத்தை வெளியிடுவேன் எடப்பாடி மிரட்டுறாரு. நடந்ததே இல்லையா? எல்லா ஊடகவியலாளுக்கும் தெரியும். எல்லா பத்திரிகையில பக்கமாக செய்தி இருக்கு. என்ன ரகசியம்? ஏதோ ரகசியம் இருந்தால் தானே. பணம் கொடுக்கல் வாங்க ரகசியம் கிடையாது. அதை தாண்டி ஏதாவது பாலியல் ரீதியாக இருந்தால் தான் அதுக்கு பேர் ரகசியம். உன் ரகசியம் வெளியிட்டுருவானா அதான் பணம் இருக்கணும். நீ பணம் வாங்கினதுல பெரிய விஷயம் இல்லை. கொடுக்கல் வாங்கல் வாங்கினா கொடுத்தா அது பெரிய குற்றம் அல்ல. இந்த மேட்ரு தான் எது போக்சோ சட்டத்தில் வரும். பாலியல் ரீதியான வழக்கு தான் கிசுகிசுக்கள் தான் பரபரப்பாக பேசப்படும். அதுதான் வச்சு ஒருத்தர் மிரட்ட முடியும். அதுதான் வச்சு ஒருத்தர் மிரட்ட முடியும். அப்போ என்ன ரகசியம்? கூவத்தூர் ரகசியம் சொல்லணுமா இல்லையா மக்களுக்கு? நீ சட்டமன்ற உறுப்பினர் ஓட்டு போட்டிருக்கான், 2 லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்காங்க மக்கள். சொல்லவே இல்லையே. அப்போ மிரட்டுறதுக்கு மட்டும் பயன்படுத்திக்கிறது. எடப்பாடியை மிரட்டுவதற்கு மட்டும் பயன்படுத்திக்கிறது. கூவத்தூர் ரகசியத்தை கண்டிப்பாக கருணா சொல்லியே ஆகணும். என்ன ரகசியம்? மக்கள் எதிர்பார்க்கலாம். நம்மளும் எதிர்பார்ப்போம். சரி, இப்போ விஜயதரணி காங்கிரஸ் எம்எல்ஏ, இளவங்கோடு எம்எல்ஏ கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே வந்து ஆள் அப்ஸ்கார்டில் இருந்தாங்க. யார் ஃபோனுமே எடுக்கலை, மெசேஜ் இல்லை. இப்போ திடீர்னு இன்னைக்கு டெல்லியில் போயிட்டு பிஜேபியில் இணைந்துட்டாங்க. அதை பற்றி உங்க கருத்து? இல்லை, விஜயதரணியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஜெயலலிதா காலத்திலேயே காங்கிரஸுக்கு ஒரு பெரிய அடையாளமாக இருந்தவர். 2வது நீங்கள் அந்த விளவங்கோடு தொகுதியில் காங்கிரஸுக்காக பல போராட்டங்களை நடத்தியவர். நீங்கள் அதெல்லாம் அவருடைய பணியெல்லாம் நீங்கள் வந்து குறைச்சி மதிப்பிடவே முடியாது. அவங்க அதிமுக திமுக இருந்தால் நீங்கள் மத்திய மந்திரி, மாநில மந்திரி. அதிமுக திமுக இருந்தால் விஜயதரணி நீங்கள் ஸ்டேட் மினிஸ்டர் இல்லை சென்ட்ரல் மினிஸ்டர். அதுக்கான தகுதிகள் எல்லாம் உடையவர். ஆங்கில அறிவு, சட்ட அறிவு, பொது அறிவு எல்லாம் உடையவர். நீங்கள் அதிலெல்லாம் நீங்கள் அவங்களை குறைச்சே சொல்ல முடியாது. காங்கிரஸ் அவரை பயன்படுத்தி கொள்ளவில்லை. நீங்கள் கண்டிப்பாக காங்கிரஸ் கட்சி தலைவர் பதவி அவர் கொடுத்துருக்கோம். ராஜேஷ்குமார் கொடுத்துருக்காங்க. ராஜேஷ்குமாரை விட விஜயதரணி காங்கிரஸுக்கு அறிமுகமானவர். விஜயதரணினா காங்கிரஸுக்கு தெரியும். அப்போது காங்கிரஸ் அழிஞ்சு போனதுக்கு காரணமே இதுதான். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, உழைப்பவனுக்கு அங்கே வேலை இல்லை. காங்கிரஸினுடைய அடையாளம் காமராஜே கடைசியில் காங்கிரஸ் இல்லையே. ஏன்னா காமராஜையே நீங்கள் காங்கிரஸ் வெளியே அனுப்பிட்டீங்க. அப்போ யாரை வச்சிருக்க போகிறீங்க? அதனால தான் மக்களும் உங்களை வெளியே அனுப்பிட்டான். காமராஜரை தூக்கி காங்கிரஸ் வெளியே போட்டுச்சு. அப்போது இந்த காங்கிரஸ் விஜயதரணியை தூக்கி வெளியே போட்டது ஒரு பெரிய ஆச்சரியம் அல்ல. விஜயதரணி உண்மையாகவே ரைட்டு ஒரு பட்டியல் இனத்தை சேர்ந்த செல்வ பெருந்தை கொடுத்தது நம்ம பாராட்டுறோம். ரைட், ஓகே. ஆனால் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினருக்கான அந்த மாதிரி ஒரு முறையில் இருமுறை எத்தனை முறை சட்டமன்ற உறுப்பினர்? நேரடி ஜெயலலிதாவோட நேரடி சண்டை பிடிக்கும் அந்த அம்மா. நம்ம பல இதில் பார்த்துருக்கோம். அந்த அம்மாவுக்கு கண்டிப்பாக
காங்கிரஸ் கட்சி உடைய தலைவர் இது அதாவது சட்டமன்ற தலைவர் பதவி கண்டிப்பாக கொடுத்துருக்கும். அதுதான் அவங்க எதிர்பார்த்தாங்க. அப்போ அதுக்குள்ள ஒரு அரசியல் வந்த பிறகு விஜயதரணி இழந்தது காங்கிரஸுக்கு மிகப்பெரிய பேரிழப்பு. காங்கிரஸுடைய முகமாக இருந்த விஜயதரணி இனி பிஜேபி முகமாக மாற போகிறாங்க. ஆனால் அவங்க பிஜேபிக்கு போனது நீங்கள் மிக தவறுதலான முன்னுதாரணம். காரணம் கேட்டிங்கன்னா காங்கிரஸ் அரசியல் வேறு, பிஜேபி அரசியல் வேறு. ஆமாம், நீங்கள் கூடிய விரைவில் வெளியே வச்சுக்கங்க, பிஜேபியிலேருந்து விஜயதரணி வெளியேறுகிறார். சேர்ந்த அன்னைக்கு நான் சொல்கிறேன், கூடிய விரைவில் இருக்கவே முடியாது வெளியே வந்தமா. அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் ஏதாவது வியாபார ரீதியாகவோ அல்லது பொருளாதார ரீதியாகவோ தன்னுடைய நிலையை உயர்த்தி கொள்ள வேண்டிய தேவையில்லை. அந்த அம்மா இப்போவே பிஎம்டபிள்யூ காரில் தான் வர்றாங்க. உயர்த்தி கொள்ள வேண்டிய தேவையில்லை. பிஜேபி அரசியலை அந்த அம்மாவுக்கு நீங்கள் ஜீரணிக்கவே முடியாது. அந்த அம்மா காங்கிரஸில் ஜனநாயக பூர்வமாக இருந்த அரசியலை பிஜேபியில் கண்டிப்பாக அந்த அம்மா கூடிய விரைவில் எப்படி கௌதமியை போல காயத்ரி ரகுராமை போல கூடிய விரைவில் நீங்கள் வெளியேற போகிறாங்க. சேர்ந்த அன்னைக்கே நான் சொல்கிறேன், நீங்கள் தமிழில் கூட வச்சுக்கலாம், விஜயதரணி பிஜேபி விரைவில் வெளியேறுவார். ஏன்னா அந்த அரசியல் முழுக்க ஓம்காளி ஜெய்காளி அரசியல். நீங்கள் பரபரப்பாக அதிமுக அரசியலிருந்து போனார் நயினார் நாகேந்திரன், எங்கே இருக்காருன்னு தெரியல, எதுவுமே அவரால் பண்ண முடியல. இப்போ எம்எல்ஏ பதவி போயிரும்ல அவருக்கு. அவங்க எம்எல்ஏ ஆமாம் அணிமாறுனா போயிடும், டிஸ்மிஸ் ஆயிரும். ஆமாம், அப்போ அதுக்கு வேற இடைத்தேர்தல் வரும். ஆமாம் 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 கட்சி தாவல் அந்த மாதிரி ரொம்ப கோபத்தில் இருக்காங்க. கோவப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இது தெரிஞ்சுதான் காங்கிரஸ் எவ்வளோ நாள் இருக்காங்க. அந்த அம்மா காங்கிரஸ் இப்படியான கட்சின்னு தெரிஞ்சுதானே இருக்காங்க. சோனியா பார்க்குறாங்க, யாராவது பார்க்குறாங்க, தமிழ்நாடு கை காமிச்சு விட்டுறாங்க. ஆனால் அவசரப்பட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. காங்கிரஸ்லாம் அப்படி தான் இருக்கும். காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் குலாம் நபி ஆசாத்தை போல, மணிஷ் திவாரி போல பல பேர் வெளியேறிட்டாங்க, இருக்கவே முடியல. ஏன்னா இப்போ கேசி வேணுகோபால் தான் இப்போ அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவியை தீர்மானிக்கக்கூடியவர். காங்கிரஸ் என்பது ஒரு கட்டிச்சோத்து மூட்டை, இதை ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ விஜயதரணி இதை தெரிஞ்சுதான் இவ்வளோ நாள் இருந்தாங்க. அவசரப்பட்டு வெளியேற வேண்டிய அவசியம் இல்லை. கூடிய விரைவில் பிஜேபியிலிருந்து வெளியேறுவார், காங்கிரஸுக்கு வருவார். திரும்ப எப்படி தலித்துக்கள் முழுக்க அத்தனை பேரையும் திமுக பக்கம் திருப்பி இருக்காரு. இவர் என்ன பண்றாரு, வன்னியர்களை பூரா அந்த பக்கம் திருப்பாரு. தலித் பாதுகாவலர், வன்னியர் பாதுகாவலர், முஸ்லீம் பாதுகாவலர், கிறிஸ்துவ இப்படி பல வேஷம் வச்சிருக்கு யாரு, திமுக.